தேவன் தம்முடைய ஒரே பேரன குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். மனிதரோடு வாசம் செய்வதற்காக மாத்திரமல்ல, அவர்களுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கவும் அவர்களுக்கு பலியாய் மரிக்கவுமே அவரை அனுப்பினார். சோரப்போன ஜாதி யாருக்கே அவரை தந்தருளினார். கிறிஸ்துவும் மனிதனுடைய குறைகளை நிவர்த்தி செய்து தாம் அவர்களுக்கு உடந்தையாய் இருக்கிறதை தாமே விளங்கச் செய்தார். தேவனாகிய பிதாவோடு ஒன்றாயிருந்த அவர் ஒருபோதும் அருந்து போகாத கட்டுகளினால் மனிதா ஜாதியாரோடு தம்மை பிணைத்துக் கொண்டார். இயேசு அவர்களை சகோதரர் என்று சொல்ல கேட்கப்படவில்லை. கிறிஸ்து நம்முடைய பலியாகவும் நமக்காக பரிந்து பேசுகிற வக்கீலாகவும் நம்முடைய சகோதரனாகவும் மனித சாயலை தரித்துக் கொண்டவராய் பிதாவின் சிம்மாசனத்திற்கு முன்னே நித்திய காலமாய் மனிதகுமாரனாகவும் தாம் மீட்டுக் கொண்ட ஜாதியாரில் ஒருவராகவும் வீற்றிருக்கிறார். கேடும் ஈனமுமான பாவத்திலிருந்து மனுக்குலத்தார் உயர்த்தப்படுவதற்காகவும் தேவ அன்பை அவர்கள் பிரதிபிம்பதற்காகவும் பரிசுத்த நித்திய சந்தோஷத்தில் பங்காளிகளாவதற்காகவுமே இவைகளை எல்லாம் செய்து முடித்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய யோவான் பரிசுத்தாவியால் ஏவப்பட்டு அழிந்து போகிற ஜாதியாரிடத்தில் பிதாவானவர் வைத்திருக்கிற அன்பின் உயரத்தையும் ஆழத்தையும் அகலத்தையும் பார்த்தபோது அவன் உள்ளத்தில் வணக்கமும் பக்தி வினயமும் உண்டானது. இந்த அன்பின் மேன்மையையும் அருமை பெருமையையும் இரக்க உருக்கத்தையும் விஸ்தரிப்பதற்கு தகுந்த வார்த்தைகள் கிடையாமல் பூலோகத்தாரே அதை நோக்கி பார்க்கும்படி அழைக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானார் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். மனுஷகட்டு ஒவ்வொன்று மொழியும் சிநேகிதனுக்கு சிநேகிதன் உண்மை தாழ்ச்சியும் தாய்மார் தங்கள் சிசுக்களை கைவிடுவார்கள். வானமும் பூமியும் இறுதியில் ஒழிந்து போம், யெகோவாவின் அன்பிலோ மாறுதல் கிடையாது.